அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான தூய நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு மனதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தேடுங்கள். மிகுந்த வாஞ்சியோடு கூட வேத சத்தியங்களை அனுதினமும் வாசித்து அதையே விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அற்புதமான ஒரு கதவு உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு கிறிஸ்துவ அல்லாத அந்த அபவிசுவாசமாக இருந்த அந்த கொர்நேலியு வீட்டில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தை அவர் அங்கு போதிக்கிறார். அப்போஸ்தலர் 10:41. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு கூட உண்டு நடந்த தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி அவர் செய்தார். அல்லேலூயா. அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் இப்படித்தான், என்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இரவு பகலாக நடந்த சீஷர்களுக்குத்தான் உயிர்த்த இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு இஸ்ராயல் தேசத்து ஜனங்களுக்கு உயிர்த்த இயேசு தன்னை வெளிப்படுத்தவில்லை. அதே பிலாத்துவுக்கு ஏரோதுக்கு உயிர்த்த இயேசு தன்னை வெளிப்படுத்தவில்லை. அதே சாத்தானுடைய ஆவியால் கட்டப்பட்டு குருடர்களாக இருந்த அந்த மத தலைவர்களுக்கு உயிர்த்த இயேசு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் இப்படித்தான், நாளைக்கும் என்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர்கள், அவரோடு கூட வாழ்ந்தவர்கள், அவருக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த சீஷர்களுக்கு தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே அவர்கள் உலகில் உள்ள மற்ற ஜாதி ஜனங்களை காட்டிலும் ஆவியின் புது பலத்தினால ஆண்டவராக இயேசு உயிருள்ள இரட்சகர், உயிருள்ள கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் ஓங்கி அறிவித்தார்கள். உலக ராஜாக்கள் அவர்களை எதிர்த்தார்கள், உலக தலைவர்கள் அவர்களை எதிர்த்தார்கள், உலக மதத்தார் அவர்களை எதிர்த்தார்கள். அவர்களை என்னென்ன ஆக்கினை செய்ய வேண்டுமோ செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சிங்க குகையில் போட்டார்கள், சுட்டெரிக்கு நெருப்பில் போட்டார்கள், கொடூரமான ஆக்கினைப்படுத்தினார்கள். இல்லை, இயேசு இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவை உயிருள்ள ஆண்டவரை பார்த்த அப்போஸ்தலர்களோ அந்த பாடுகளுக்கு பயப்படவில்லை. என்றால் அவர்கள் பார்த்தவர்கள். அவரோடு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவர் இவர்களோடு நடந்ததை, பேசியதை, அவர் பரலோகம் ஏறி சென்றதை பார்த்தவர்கள். ஆக இப்படி பார்க்காத பாரம்பரிய குருடர்களாக இருந்த உலக மதத்தாருக்கு அது விளங்கவே இல்லை. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி. இன்றைக்கும் அநேகம் பேர் வெறி பிடித்து இந்த சத்தியம் என்ன சொல்கிறது என்பதை கவனிக்காமல் மத வெறி சிந்தையோடு கூட சபைகளை உடைப்பது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை தடுப்பது, அவர்களை சிறைகளை தள்ளுவது, அவர்களுக்கு பல தீமை செய்வது அனுதினமும் இன்றைக்கு நடக்கிற சம்பவமாக மத வெறியர்களால் இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோமே. எதனால் என்றால் அவர்களுடைய அறிவு கண்கள், பக்தி கண்கள் குருடாக இருக்கிறது. இயேசுவை தரிசித்தவர்கள் இன்றைக்கும் ஆணித்தரமாக என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவிக்கிறார்கள். என் அன்பான தேவ ஜனங்களே, எத்தனை மகிமை என்று பாருங்கள். தேவன் அவரை தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு தான் இன்றைக்கும் வெளிப்படுத்துவார். ஆகவேதான் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடுவதும், இயேசுவின் பெயரை சொன்னவுடன் வியாதியஸ்தர்கள் சுகமாவதும், இயேசுவின் நாமத்தில் பாவிகள் ரட்சிக்கப்படுவதும் இன்றைக்கும் உலகமெங்கு நடப்பது ஆண்டவர் இயேசுவை முழு இதயத்தோடு ஆராதிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்படுவார். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம்! அந்த அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும், அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அதைத்தான் பேதுரு அங்கு போதித்தார். உயிரோடு எழுந்த இயேசு எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவரோடு இரவும் பகலுமாய் நடந்த
சீஷர்களுக்குத்தான் தன்னை அவர் வெளிப்படுத்தினார் என்று அதற்கு நாங்கள் தான் சாட்சி. அவரை சிலுவையில் கொண்டதையும் பார்த்தோம், அவர் அடக்கம் பண்ணினதையும் பார்த்தோம், அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்கு வெளிப்பட்டதையும் பார்த்தோம், அவர் பரலோகம் ஏறி போனதையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அவர்கள் ஆணித்தரமாக அறிவித்தார்கள். இதுதான் விசுவாச அறிவிப்பு. இந்த அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வருவது மிக அவசியம். உங்களை முழு உள்ளத்தோடு கூட அர்ப்பணித்து உயிருள்ள கர்த்தரை வாஞ்சியோடு தேடுவீர்களா? கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை வாஞ்சியோடு தேடுகிறவர்களுக்கு இன்றைக்கு நீர் வெளிப்படுகிற தேவன். உலகம் மாயையால், உலக இச்சைகளால், அசுத்தங்களால் நிரம்பிய உலக மனிதர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்கள் இன்றைக்கும் விளங்காமல் இருக்கிறது. ஆனால் வாஞ்சியோடு உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். எத்தனை பாடு வந்தாலும் உம்மை கண்டவர்கள் ஆண்டவரை துணிந்து நிற்கிறார்கள். உலகமெங்கும் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளும் உயிருள்ள ஆண்டவராகிய இயேசுவே உம்மை தங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் கண்டவர்களாய் நடக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.